நீட் தேர்வுக்கு நம்ம எதிரி இல்லை. மருத்துவம் படிக்கணும்னா நீட் மிக முக்கியம் தேவைன்னு கொண்டு வந்துட்டாங்க, சட்டமாட்டு வந்தாச்சு. அது எப்படி நடக்கு, யார் நடத்துறா உங்களுக்கு தெரியும். தேசிய டெஸ்டிங் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ ஒரு அமைப்பு நடத்துது. அது ஒரு தனியார் அமைப்பு. இப்போது இந்த ரோட்டரியில் இருக்கிற மாதிரி அதுல ஒரு 10 பேர் சேர்ந்து அதை நடத்துறாங்க. நாடு முழுதும் எத்தனை 1000 கோடி ரூபாய் அதுல வந்து பொருளுது. அது கூட பரவாயில்ல, எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணுங்க போங்க. அதை நேர்மையா நடத்துறதா பிரச்சனை இல்லை. பயிற்சி மையத்துக்கு போறாங்க. அந்த வசதி இல்லாத ஏழை பிள்ளைகளுக்கு இந்த இருக்க கட்டமைப்பு இந்த சட்டம் மாறும் வர நாங்களும் கூட தான் டிராவல் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் அரசும் அவங்களுக்கு என்ன செய்யுது, பயிற்சி கொடுக்கு சாமானியர்களுக்கு. இது போக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 7.5% சாமானிய ஏழை எளிய மக்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கும் கொடுக்கிறோம். அதனால் நான் ஒரு கருத்தை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க இந்தியாவினுடைய 4வது தூண் நீங்க தான். இந்த நீட்டு ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியும் தொட்டு சொல்லுங்க, தேவையா தேவையில்லையா. அது தேவையில்லைங்கிறனால தான் இந்த அரசும் இப்போது இருக்கின்ற துணை முதல்வரும் பல கோடி கையெழுத்தை வாங்கி ஒன்றிய அரசை திரும்ப பார்க்க சொல்றோம். சட்டம் இருக்கிற வரை அது கூட தான் என்ன செய்யணும், எல்லாரும் டிராவல் பண்ணும். சட்டம் கல்விக்கு எதிரானது, சாமானிய மக்களுக்கு எதிரானது. அது ஒட்டுமொத்த தமிழக கல்வி கட்டமைப்பை அளிக்கிறது. இன்னொன்னு கேட்டீங்களா தம்பி, இதை ஒண்ணு கேட்கலாம்ல தம்பி. கல்விக்கு கொடுக்கக்கூடிய சர்வ சிக்ஷா அபியான் முன்னால இருந்து SSA, இப்ப அந்த பேரை மாத்திருப்பாங்க. அந்த பணம் தரதுல ஏன் தம்பி நம்ம கொடுக்க வரி பணத்துல தானே வருது. அதை தாங்கன்னு சொல்லி நீங்க அவ்வளவு மீடியாவும் கேட்கணும்ல தம்பி.